அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி செம்பருத்தி ஆயில் ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செம்பருத்தி ஆயிலால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த முடி உதிர்ற பிரச்சனையை ஃபஸ்ட்டு கட்டுப்படுத்துதுங்க. முடி வேகமாக நல்லா வளரக்கூடிய தன்மை இந்த செம்பருத்தி ஆயிலுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க. எண்ணெய் வச்சா தலை வலிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இந்த ஆயிலை வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தலைவலி பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்குது. முடியும் நமக்கு நல்லா நீண்டு அடர்த்தியாக வளரும். பார்க்குறதுக்கு ரொம்ப கருமையாகவும் இருக்கும். முடி நல்லா இருக்கும். முடி வளரலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க கூட இந்த எண்ணெயை தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு நல்லா வளரும். இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஆயிலை ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த செம்பருத்தி ஆயிலை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சுட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க டெமோக்கு போகலாம். எப்படி இந்த செம்பருத்தி ஆயிலை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம செம்பருத்தி ஆயில் செய்கிறதுக்கு நான் நல்ல ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். இரும்பு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் தேவையான அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி எண்ணெயை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு இப்போ நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் செய்கிறதுக்கு செம்பருத்தி இலை நான் எடுத்திருக்கேன். இதையும் நான் ஒரு கைப்பிடி நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம செம்பருத்தி பூவையும் சேர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. இது நான் காலையிலே பறித்து வச்சுருந்த பூ தான். நான் இப்போ இந்த பூக்களையும் நான் உள்ளே சேர்த்துட்டேன். நான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நான் கருவேப்பிலையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. கூட நான் தேவையான அளவுக்கு நெல்லிக்காய்களையும் நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நான் அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ஆலுவேரா ஜெல் அப்படியே பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி தோலோடு நம்ம உள்ளே போட்டுடலாம். இதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா குளிர்ச்சி அப்படின்றதுக்காக ஆலுவேரா ஜெல்லையும் நம்ம உள்ளே போட்டுட்டோம். நம்ம போல் சின்ன வெங்காயம் நான் 2 ஸ்பூன் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா குளிர்ச்சி அப்படின்றனால இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டோம் நம்ம உள்ளே. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலக்கி விட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது நம்ம வெந்தயத்தையும் கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. செம்பருத்தி ஆயில் நமக்கு சூப்பராக நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்து எல்லா எசன்ஸும் உள்ளே இறங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இந்த நுரையெல்லாம் நமக்கு நல்லா அடங்கினதுக்கப்புறமா இதை வடிகட்டிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி சூப்பரான ஆயில் நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டோம். இந்த செம்பருத்தி ஆயில் பார்த்திங்கன்னா நிறையா குளிர்ச்சித்தன்மை அந்த அளவுக்கு நமக்கு நிறையா இருக்குது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஆனியன் சேர்த்துருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம், ஆலுவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படின்போது நமக்கு இந்த சம்மருக்கு சூப்பரான ஆயிலுங்க இது. இந்த ஆயில் தேய்க்கும் பார்த்திங்கன்னா ஸ்மெல் நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பொடிகள் எதுவுமே கலக்காமல் டைரெக்டாக இலைகளாகவே போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அப்படின்போது இந்த ஆயிலோட ஸ்மெல் நமக்கு தலையில் தேய்க்கும் போது சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு சில எண்ணெய்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேப்பலை அந்த எண்ணெயோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இது பியூர் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணெய் நம்ம சேர்க்கவே இல்லை. இது ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயில் நம்ம செஞ்ச எண்ணெய் தான் இது. இந்த ஆயிலை நம்ம தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு நல்லா வளரும். முடி கொட்டுற பிரச்சனையும் நமக்கு கம்ப்ளீட்டாக நின்றுடும். இளநர பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாருமே சரியாயிடும். சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ஆயில் இதுங்க. இந்த ஆயிலை நீங்கள் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு வாங்க. முடி நமக்கு நல்லாவே வளரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஆயிலை தேய்க்கலாம். முடி நமக்கு போதும் சொல்கிற அளவுக்கு சூப்பராக நல்லா வந்துடுங்க. இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ் சுட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.